மிஷினில் இருக்க தையலை பாருங்கள், 2 சைடு இருக்க தையலை பாருங்கள். இது இங்கே இந்த நடு தையலை பாருங்கள். இது வந்து ஃப்ரண்ட்லேயும் அப்படி தான் இருக்குது, பேக் சைடும் அப்படி தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் லூஸாக இருக்குது, பின்னாடி முடிச்சா இருக்குது, சிக்கனா மாதிரி இருக்குது. இந்த தையலை பாருங்கள், இந்த தையல் இதுவும் ஸ்ட்ரைட் லைனாக தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் எடுத்தாலே வந்துடும். இங்கே பாருங்கள், பின்னாடி பக்கம் பாருங்கள், முடிச்சா நூல்லாம் தூக்கின்னு இருக்கு பாருங்கள். இந்த லூஸ் ஸ்டிச்சு தான் எப்படி சரி செய்யலான்றதை பற்றி தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த தையல் வந்து பின்னாடி வந்து நம்மளுக்கு லூஸ் ஸ்டிச் வந்திருக்கு. பின்னாடி லூஸ் ஸ்டிச் வந்ததுன்னா நம்ம மிஷினில் இருக்க அந்த டென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் டைட் பண்ணணும். மேலே இங்கே பாருங்கள், இதை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தச்சு காமிச்சிடுறேன், அதுக்கப்புறமேட்டுக்கு எப்படி சரி செய்ய. இங்கே பாருங்கள், இதை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தச்சு காமிச்சிடுறேன், அதுக்கப்புறமேட்டுக்கு எப்படி சரி செய்யலான்றதை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது தைக்கிறதுமே நம்மளுக்கு லூஸ் ஸ்டிச்சு தான் வருது. லூஸ் ஸ்டிச்சு இங்கே பாருங்கள், இதுவுமே லூஸ் ஸ்டிச்சு தான். இங்கே பாருங்கள், இந்த தையல் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள், இதுவுமே அதே மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ இந்த தையலை தான் எப்படி சரி செய்யலான்றதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இது இருக்குது பார்த்தீங்களா டென்ஷனு, அந்த டென்ஷன் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது பாருங்கள், தொட்டவுடனே கையில் எடுத்துக்கின்னு வந்துடுச்சு. ஸோ அந்த டென்ஷனை வந்து டைட் பண்ணணும், மீடியம் சைஸில் தான் டைட் பண்ணணும், ரொம்பலாம் டைட் பண்ணக்கூடாது. ரொம்ப டைட் பண்ணோன்னா நம்மளுக்கு மேலே நூல் போட்டிருக்கும் பார்த்தீங்களா, அந்த நூல் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும், நூல் இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால் டென்ஷனை மட்டும் நம்ம டைட் பண்ணிவிட்டு, ரொம்ப டைட்லாம் பண்ணக்கூடாது, நார்மலாக மீடியம் சைஸில் டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு தச்சு காமிக்கிறேன், தையல் வந்து எவ்வளோ கரெக்டாக வருதுன்னு பாருங்கள். இந்த தையல் மேலே கரெக்டாக வந்திருக்கு, கீழே வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் தையல். அந்த டென்ஷனை தான் டைட். மோஸ்ட்லி ப்ராப்ளமே நம்மளுக்கு மேலே டென்ஷன் ப்ராப்ளம் மட்டும்தான் வரும். அந்த டென்ஷனை நீங்கள் தைக்கும்போது வந்து நீங்கள் டைட் பண்ணி வச்சுக்கணும்னாலுமே உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.